இத்தனை நாளாக இல்லாமல் தமிழ்நாட்டில் எதுக்காக தேர்ட் சைல்டை ப்ரமோட் பண்ணுறாங்கன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடோட பர்த் ரேட் 2.1 இருந்தது, இப்போ 1.4 ஆயிடுச்சு. அதாவது ஒரு பெண்ணுக்கும் 2 குழந்தைங்க ஆன் ஆவரேஜ் இருந்த டேட்டா இப்போ 1.4ன்னு இறங்கிடுச்சு. ஸோ இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா, இன்னைக்கு நாளில் கிட்டத்தட்ட 17% சீனியர் சிட்டிசன்ஸு, இன்னைக்கு நாளில் பார்த்தீங்கன்னா 27% யங்ஸ்டர்ஸ், விச் இஸ் லைக் 15லேருந்து 29 இயர்ஸில் இருக்கிறவங்கள நம்ம யங்ஸ்டர்ஸ்ன்னு கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஆனால் 2036 ஜஸ்ட் 10 years from now சீனியர் சிட்டிசன்ஸ் தே வில் டேக் ஓவர் யங்ஸ்டர்ஸ். அப்போ என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் சிட்டிசன்ஸோட பேர்டனை கம்ப்ளீட்டாக இந்த யங்கர் ஜென்ரேஷன் ஹூ வில் பி த ஒர்க்கிங் ஜென்ரேஷன் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். எதனால் இந்த மாதிரி ஒரு தருணத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருந்த மாதிரி பெண்கள் அவங்களோட ஃபேமிலியை எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ற காலிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுக்கிறாங்க. 3வது குழந்தைய விடுங்க, ஃபர்ஸ்ட் குழந்தையே தேவையில்லை அப்படின்றது தான் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. இது அவங்களோட தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நிறைய பேருக்கு குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனால் அதுக்கான ஒரு ஃபேமிலி செட்டப் அவங்கக்கிட்ட இருக்கிறது இல்லை ப்ரொஃபஷ்னலி அவங்களுக்கு அந்த சப்போர்ட் சிஸ்டம் இருக்கிறது இல்லை குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கான ஒரு செட்டப் அவங்கக்கிட்ட இருக்கிறது இல்லை. ஸோ படித்தவங்க அவங்களும் காலேஜ் ஸ்கூல்னு போய் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்டில் அவங்க ஒரு ப்ரொஃபஷனை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க அதில் நல்லா பண்ணுறவங்களா இருப்பாங்க. ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனேவே அவங்கக்கிட்ட அந்த ப்ராஜெக்ட்ஸை எலிமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. திரும்ப அவங்களுக்கு மெட்டர்னிட்டி பிரேக் அப்புறமா அவங்களுக்கு வேலை கிடைக்காது. ஸோ இதெல்லாமே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கிற ஒரு தருணத்தில் ஸோ தே சூஸ் நாட் டு ஹேவ் சில்ட்ரன். அதுவும் தமிழ்நாடு மாதிரி ஒரு இடத்துல 49% விமனாக இருக்கும்போது, இது 2011 சென்சஸ், இப்போ வர சென்சஸில் 51% விமனாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அந்த 51% விமென்ல எல்லாம் ஆல்மோஸ்ட் நம்மளோட லிட்ரஸி ரேட்டும் கிட்டத்தட்ட 90%. அப்படி இருக்கும்போது படித்தவங்க ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க குழந்தை எக்ஸ்டெண்ட் அதாவது ஃபேமிலியை எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க வீட்டில் உட்காரணும். அவங்க ஈதர் யூ சூஸ் யோர் கரியர் ஆர் யூ சூஸ் அ சைல்டு அப்படின்னா ரொம்ப பேர் கஷ்டப்பட்டு கரியரை சூஸ் பண்ணுறாங்க, பிகாஸ் அவங்களோட ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால. இது பெரிய தப்பா? ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் முக்கியமா இல்லை குழந்தை முக்கியமானு கேட்குறவங்களுக்கான ஆன்சர் இது. ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் எதனால இப்போ பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி மாதிரி ஃபேமிலி சிஸ்டமும் இருக்கிறது இல்லை, முன்னாடி மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பும் இருக்கிறது இல்லை. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலுமே அவங்களுக்கு இண்டிவிஜுவல் ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. அதே மாதிரி டிவோர்ஸ் ரேட்ஸ் அதிகமாக இருக்குது, எந்த டைமில் வேணால் டிவோர்ஸ் நடக்கலாம். ஸோ இவங்க இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி நாளைக்கு இந்த ரிலேஷன்ஷிப் லைஃப் டைம் இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு கேள்வியும் அவங்கக்கிட்ட இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ஒரு ப்ரிடெக்ஸ்டில் குழந்தைய வேண்டான்னு நினைக்கிற நிறைய பெண்களை தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இந்த ஜென்ரேஷனில் 2 குழந்தைங்கள இல்லை, ஒரு குழந்தை பிளான் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது. 2 குழந்தைங்களை பிளான் பண்ணிட்டாங்கன்னா இட் இஸ் லைக் அ பிக் ஹிஸ்ட்ரி. தே ஹவ் காட் 2 children அப்படின்னு. ஸோ 3 குழந்தைங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு the government has taken an excellent step. ஆனால் இது வெறும் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் இருக்கிற பெண்களுக்கு மட்டும்தான். ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் இருக்கிற பெண்களுக்கு இட் இஸ் அகெயின் த சேம் ஓல்டு 6 months பாலிசி தான். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் 40லேருந்து 44% ஒர்க்கிங் கிளாஸ் இஸ் விமென். ஆனால் 16 லட்சம் பேர் மட்டும்தான் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்காங்க பெண்கள். ஸோ அவங்களுக்கு இது கண்டிப்பாக போய் சேர்ந்துடும், ஒருவேளை அவங்க 3வது குழந்தை பிளான் பண்ணாங்கன்னா. இது கவர்மெண்ட் சர்வெண்ட்டில் இல்லாமல் ப்ரைவேட்டில் இருக்கிறவங்களுக்கு இட் இஸ் நாட் அ பிக் இட் ஹேஸ் நோ எஃபெக்ட் அட் ஆல். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 months அவங்களுக்கு மெட்டர்னிட்டி பிரேக் கொடுத்து 6 months ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஒரு பாலிசி கொண்டு வரலாம். இந்த மாதிரி கொண்டு வர கம்பெனிஸ்க்கு தே கேன் கிவ் டேக்ஸ் ரிபேட்ஸ். ஸோ இந்த மாதிரி இன்சென்டிவ்ஸ் கொண்டு வரலாம் ஃபார் த கம்பெனி டு ப்ரொமோட் விமென் டு ஹேவ் சில்ட்ரன் அண்ட் டு கண்டினியூ ஒர்க் ஆஃப்டர் ஹேவிங் சில்ட்ரன். ஸோ பட் ஆன் த அதர் ஹேண்ட், Tamil Nadu taking this big step for a third child is completely welcome.